வேலுநாச்சியாருக்கு சிவகங்கையை தவிர வேறு எங்கும் சிலை இல்லை. சிவன் கோவில் பகுதியில் சீமான் பேச்சு. சிவகங்கை சிவன் கோவில் பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமை தாங்கினார். பின்னர் இந்த கூட்டத்தில் இன்று இரவு சுமார் 9 மணி அளவில் சீமான் பேசுகையில், இந்த வரலாற்றின் புரட்சி மொழிகளில் இருந்து ஒருவன் பிறக்கிறான். எப்படி 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது. அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானது. இது யார்? நமது உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். போராடி அந்த குளத்துக்கு முன்னே தப்ப குளத்துக்கு பக்கத்தில் ஒன்று வச்சிருக்காரு. இல்ல மாதிரி ஏன் எங்களை தலைநகரில் இல்லை இல்லை. ஆனால் இந்த திராவிட திருடர்களுக்கு சிலை இல்லாத இடம் எங்கேயும் எல்லா இடத்துல இருக்கு. இப்ப கூட உனக்கு மான ரோசம் வரலைன்னு வச்சுக்கீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. வா போவ 2 பேரும் அரண்மனை கிட்ட. அரண்மனை வாசல்ல அப்பத்தாவுக்கு ஒரு சிலை இருக்காதாரு இறங்கி இருக்கு. என்ன இருக்கு? தமிழின பெண்கள் குலதெய்வமாக கொண்டாடக்கூடிய மாதர்குல அரசி நம்முடைய பாட்டியார் வேலுநாச்சியார். மறந்துட்டேன். கட்சி ஆரம்பிச்சுன்னா 4 ஓட்டு வந்துருக்குமாடா? இல்ல ஐயா ஸ்டாலின், அம்மையார் ஜெயலலிதா, இல்ல ஐயா எடப்பாடி தனியா கட்சி ஆரம்பிச்சு கொள்கை பேசியிருந்தா நாங்க என்ன செய்யறது? வாழ்க்கையில இவ்வளவு மானம் கட்டு போயிடுச்சு. போய் பாரு, கருணாநிதி 250 கோடியில சமாதி கட்டி படுத்திருக்காரு. உன் பாட்டிக்கு சமாதி வா காட்டுறேன். இந்த கடத்தருவில் சரியா? கோழி கூட பெருசா இருக்குங்களா? வா. அதுக்கப்புறம் உனக்கு கோவம் நான் பேசுறதை விட்டு போயிடுறேன். நல்லா படம் எடுத்து பொழைச்சிக்கிருவேன். நான் எனக்கு இந்த கருமம் 5 மணி நேரம் வேர்க்கு ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பேசியிருக்கேன். 40 நாள். எல்லா மருத்துவரும் இப்படி பேசலாமான்றான். அப்படி பேசியே ஒன்றும் விடியலையே. விறுவிறுக்க பேசிட்டு இறங்கி போகும்போது வாரத்தில் போகும்போது மாயண்டி குடும்பத்தில் சூப்பராக இப்படி பேசிவா நல்லா பண்ணியிருக்கிய. இப்போதான் நடிக்கலையா? படங்களும் எடுக்கலையாங்க. நமக்கு என்ன பாம்போட தாண்டா நல்லா படம் எடுக்குது. அவன் அதுதான் அவனுக்கு பிரச்சனை. இப்ப நாட்டில் என்ன பிரச்சனை? லட்டில் மாட்டு கொடுப்ப தலைவிட்டானோ. என்ன கேட்டாங்க, சாப்பிட்டவன் யாரும் ஜாலியில விடுப்பா. எனக்கு மாட்டு கொடுப்பு இருந்தாலும் சரி, அதுல ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் சரி, எனக்கு லட்டு இருந்தா போதும். அது எப்படி இருந்தாலும் சாப்பிடுவேன். எனக்கு பிரச்சனை கிடையாது. மாட்டு கொடுப்பு தலைவிட்டா இந்தியா கூட பிரச்சனை. என் மீனவனை சுட்டு கொண்டு போறான், வலையை பறிச்சுக்கிறான், படகை பறிச்சுக்கிறான், மோட்டை அடிச்சு அனுப்புறான், ஜெயில போறான். அது அவனுக்கு நாட்டு இஷ்யூ, லட்டு இஷ்யூ. உங்களெல்லாம் கொடுமை கொடுமை தான். ஆனாலும் எங்க பாட்டைங்க எங்க இந்த நிலையில விட்டு போயிடக்கூடாது. இந்த வாவுசி செக் இழுத்தது என் தம்பி சொன்னா பாருங்க. எங்க தாத்தா தெய்வ திருமகன் 9 ஆண்டு, காமராஜ் 9 ஆண்டு, வாவுசி செக்கு. அங்க போய் அது ஒரு பெருமை இந்த பேரனுக்கு இருக்கு. இங்க